வணக்கம். நம்மளோட குணம், நம்ம பழக்கவழக்கங்கள் எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்து தான் அமையுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நாம யாரா ஆகப் போறோங்கிறத நம்மளோட நட்பு வட்டாரம் தான் பெரும்பாலும் தீர்மானிக்குது. வாங்க, இந்த செல்வாக்கோட கட்டமைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. இதுதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட மையப்புள்ளியே. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்மளோட உறவுகளை பத்தி இது என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். வாங்க, இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து அதோட ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது நம்ம உறவுகளை பார்க்கற விதத்தையே மாத்தப் போகுது. சரி, பாடத்துக்குள்ள போலாம். கவனமான சேர்க்கை. அந்த மேற்கோளோட முதல் வரியே ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி தான் தொடங்குது இல்லையா? அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். கவனமான சேர்க்கைனா மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையில யார் உள்ள வராங்க, அவங்களால நமக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, நண்பர்கள் தானா அமையறதுக்கும் நாம ஒருத்தரை யோசிச்சு நம்மளோட நண்பரா ஏத்துக்கிறதுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அடுத்த பாடம் சிதைவின் செயல்முறை. அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு தவறான நட்பு எப்படி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரே நல்ல நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். முதல் ஸ்டேஜ் நெருக்கம். ஒருத்தர் கூட அதிக நேரம் செலவழிக்கும் போது அவங்களோட தாக்கம் நம்ம மேல வரதுக்கு ஒரு சேனல் உருவாகுது. 2வது இயல்பாக்குதல். ஆரம்பத்துல தப்பா தெரிஞ்ச அவங்களோட சில பழக்கங்கள் போக போக நமக்கு ரொம்ப சாதாரணமா நார்மலா தெரிய ஆரம்பிச்சிடும். கடைசியா 3வது ஸ்டேஜ் தான் சிதைவு. இங்க தான் நம்மளோட நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது கெட்ட மனுஷங்க பத்தினது இல்ல. சில பேர் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு சரி வராது. நம்மளோட வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கலாம். சோ இது நமக்கான தவறான செல்வாக்கு பத்தினது தான். சரி, இப்போ 3வது பாடத்துக்கு வருவோம். இதுதான் அந்த மேற்கோள்லயே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு பகுதி. மிகச்சிறந்த நற்பண்புகளை கூட சிதைத்து விடுவோன்னு சொல்லுது இல்லையா? அப்படி நாம நம்மளோட விடாமுயற்சியை கேலி பண்ணலாம், நம்மளோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடலாம். இதெல்லாம் நடக்க ரொம்ப வாய்ப்பிருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நட்பு வட்டம் உங்களை இன்னும் பெட்டரா ஆக்குதா, இல்ல உங்களோட எனர்ஜிய குறைக்குதா? நீங்க யாருன்னு உங்களை உணர வைக்குதா, இல்ல உங்களை பலவீனப்படுத்துதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை. சரி, இவ்ளோ நேரம் எச்சரிக்கைகளை பத்தி பார்த்தோம். இப்போ முடிவுக்கு வரும். இனிமே நாம என்ன செய்யணும்? இந்த மேற்கோளை ஒரு எச்சரிக்கையா மட்டும் பார்க்காம நம்மள நாமே மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு டூலா எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். உண்மைதாங்க. மத்தவங்களால நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னாலும் கடைசியில நம்ம உள் உலகத்தோட சிற்பி நாம தாங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள யார அனுமதிக்கணுங்கிற அந்த கடைசி முடிவு நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா மறுபடியும் ஒரு தடவை இந்த ஆழமான உண்மைய மனசுல பதிய வைப்போம். இது வெறும் வார்னிங் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய நாமளே அழகா செதுக்கிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. இந்த உரையாடலோட இறுதியில ஒரே ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை உருவாக்க உங்களை சுத்தி இருக்கிற சூழலை நீங்க எப்படி டிசைன் பண்ண போறீங்க?